வெற்றி வாழ் திருச்சபை ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் யாவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் செல்வோம். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு விசுவாசியின் அதிகாரம். இந்த விசுவாசியின் அதிகாரத்தில் ஒரு சப்டைட்டில் என்னன்னா, அபிஷேகம் செய்து முடிக்கும். அதாவது ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவனுடைய அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. அந்த அபிஷேகம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதாய் இருக்கிறது. ஆகவே தான் தேவன் நம்மளை என்ன பண்ணுறார் அப்படின்னா, விசுவாசிய நம்மை அடுத்த கட்டங்களுக்கு தேவன் நம்மளை முன்னேறி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டாலும் தேங்கிய நிலையிலே நாம் இருக்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். அதாவது சூப்பர் நேச்சுரலாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்ம மேலே வரும்படியே அபிஷேகம் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த புதிய உடன்படிக்கையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்க போகிறார். ரட்சிப்புனா என்ன, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம்னா என்ன என்பதை காண்பிக்கும்படியே தேவன் நிறைய காரியங்களை பழைய உடன்படிக்கையில் பழைய ஏற்பாட்டில் நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு நிழலாட்டமாக அதை காண்பிக்கிறவராய் இருந்தார். பாருங்க, இந்த பழைய உடன்படிக்கையில் யாரெல்லாம் அபிஷேகம் செய்வார்கள் அப்படின்னா, ராஜாக்களை அபிஷேகம் செய்வார்கள், தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் செய்வார்கள், ஆசாரியர்களை அபிஷேகம் செய்வார்கள். இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போனால் ஆசரிப்பு கூடாரம், ஆலயம், தேவன் தங்குகிற ஒரு ஸ்தலம், அந்த ஸ்தலத்தை அபிஷேகம் செய்கிறவர்களாய் இருக்கார்கள். அப்போ இந்த அபிஷேகம் என்ன அப்படின்னா என்னன்னா, தனித்துவப்படுத்துகிறது. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் இந்த அபிஷேகமானது நம்மை தனித்துவமாக காண்பிக்கிறதா இருக்கிறது. அதாவது திருநிலைப்படுத்துகிறது, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படுகிறது, தேவனுக்காக வாழ்வது, தேவனுடைய நன்மைகளை அனுபவிப்பது. என்ன கேட்டால், தேவன் நம்மோட கூட இருக்கிறார். எல்லா சூழலும் தேவன் நம்மோட கூட இருக்கிறார். நமக்கு விரோதமான வருகிற காரியங்களை தேவன் முன்னின்று நம்மளுக்கு வெற்றியை தருகிறார். இதுதான் அபிஷேகத்தினுடைய ஒரு திருநிலைப்படுத்துகிறதா இருக்கிறது. முழுமையாக தேவன் நமக்காக வேலை செய்கிறார். இப்போ நம்முடைய உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்படி அவர் பரிசுத்த ஆவியார் நம்முடைய இருதயங்களில் இருக்கும் பொழுது இந்த அபிஷேகத்தை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும், இதற்கு முன் உதாரணமாக தான் பழைய உடன்படிக்கையிலெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அபிஷேகமானது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அது செய்து முடிக்கிறது. ஆகவேதான் அப்போஸ்தலனுக்கு எழுதின நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவளுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. ஆக்ட்ஸ் சாப்டர் 2:3. பாருங்க, இந்த அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் வந்து அமருகிறதா இருக்கிறது. அந்த மேல் வீட்டில் 120 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அது கூட்டமாக வந்து கொடுக்கப்படல. பாருங்க, கூட்டத்தில் ஒவ்வொரு நபருக்கும் அது கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. இப்போ இந்த அபிஷேகம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த நபர் வந்து கையை வச்சா அபிஷேகம் கிடைக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த கிறிஸ்தவ வட்டாரத்தில் அது நம்மளுக்கு ஒரு ஒரு படமாக காமிச்சிட்டாங்க. அங்கே அந்த சபைக்கு போனால் அபிஷேகமாக பாடல் பாடுவாங்க, வல்லமை உண்டு உண்டுன்னும் பொழுது ட்ரம்ஸ் எல்லாம் அடிக்கும் பொழுது இங்கிருந்து அங்கே பறப்பாங்க, சேரெல்லாம் உடையும், இந்த மாதிரி கத்தி கூப்பாடு போடுவாங்க. இந்த மாதிரி கிறிஸ்தவ வட்டாரத்தில் அபிஷேகத்தை தப்பாக காண்பித்து விட்டார்கள். அபிஷேகம் என்பது ஒரு நபர், அதை வந்து கண்ணால் பார்க்க முடியாது, நம்மோட கூட இருக்கிறது. அதுதான் வார்த்தையாக இருக்கிறது, தேவனாக இருக்கிறார், இயேசுவாக இருக்கிறார். இயேசு செய்து முடித்த காரியங்களை அது இருக்கிறது. திருத்தின் 3ஆம் நபர் பரிசுத்த ஆவியானவர் நம்மோட கூட இருக்கிறார். நமக்குள்ளே இருந்து அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். நம்ம தனியாக இல்லை, அவர் நம்மோட கூட இருக்கிறார். அதுதான் அபிஷேகமாக இருக்கிறது. அப்போது இந்த தனித்துவமாக இருக்கு பாருங்க. இந்த வசனம் சொல்றது பாருங்க, அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக இயேசு கிறிஸ்து சம்பாதித்து அவர் கொடுத்திருக்கிறார்.
அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யாருடைய உதவியும் இல்லாமல் வாழ்க்கையில் மேலே வர முடியும். நம்ம எந்த நபரையை சார்ந்து யார் கீழேயோ நம்ம அடைபட்டு இவங்களால தான் நம்மளோட வாழ்க்கை உயர வேண்டும், இவங்க தான் எனக்கு ஆதாரமாக இருக்கிறாங்க, இவங்ககிட்ட தான் எனக்கு எல்லாம் வருகிறது, இவங்க இல்லைன்னா வாழ்க்கை இல்லாத மாதிரி அந்த மாதிரி காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த அபிஷேகம் யாரையும் நம்ப சார்ந்திராமல் தேவனுடைய வசனத்தையும் தேவனுடைய செயல்பாடையும் தேவனுடைய அற்புதமான காரியங்களை சார்ந்து வாழ்கிற மனுஷனாக இந்த அபிஷேகம் மாற்றுகிறது. அதுதான் இந்த அபிஷேகம் என்பது கண்ணால் பார்க்கக்கூடிய பாருங்க, கண்ணால் பார்க்கக்கூடிய அப்படின்னா பழைய உடன்படிக்கையில் அந்த அபிஷேகத்தை கண்ணால் பார்க்க முடியும். ஏனென்றால் இந்த அபிஷேகம் பாருங்க, புதிய உடன்படிக்கையில் கண்ணால் பார்க்க முடியாது. இந்த அபிஷேகம் செய்து முடிக்கிற காரியங்களை வேணால் கண்ணால் பார்க்கலாம். ஆனால் பழைய உடன்படிக்கையில் என்ன நடக்குது அப்படின்னா, பரிசுத்த அபிஷேக தைலத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனிதர் தலை மேலே ஊற்றுவாங்க. அப்போ கண்ணால் பார்க்க முடியும். ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுறாங்க, ஆசாரிகள் அபிஷேகம் பண்ணுறாங்க, அந்த ஆலயத்தின் மீது ஊற்றுறாங்க, ஆசாரிப்பு கூடாரத்தில் ஊற்றும் பொழுது கண்ணார பார்க்கப்படுகிறது, இந்த அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறது. ஆனால் புதிய உடன்படிக்கையில் கண்ணார பார்க்க முடியாது. அந்த அபிஷேகம் செய்து முடிக்கிற காரியங்களை நம்ம கண்ணால் பார்க்க முடிகிறது. ஆகவே தான் இந்த பழைய உடன்படிக்கையில் ஆசரிப்பு கூடாரம் எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னா தேவனுடைய ஆலயத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆசாரியர்கள் எதற்கு அடையாளமாக இருக்கிறாங்க அப்படின்னா விசுவாசிகளாகிய நமக்கு அவர்கள் அடையாளமாக இருக்கிறாங்க. அதாவது ஆசாரியர்கள் பழைய உடன்படிக்கையில் ஒரு ஆவிக்குரிய உலகை ஆளுகை செய்கிறவர்கள், பலி முறைமைகளை அவர்கள் செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. தேவனுடைய சந்நிதியில் வந்து தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கிறவர்களாக இருக்கிறாங்க. இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட நம்மை ஒரு ஆசாரியத்துவத்தில் காண்பிக்கிறது. புதிய உடன்படிக்கை வரப்போகிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆதாம் பாவம் செஞ்ச பிறகு என்ன நடந்தது அப்படின்னா தேவன் அவனுக்கு தோல் உடைகளை உண்டாக்கி தோட்டத்திலிருந்து அவருடைய சந்நிதியிலிருந்து அவருடைய பிரசன்னத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டான். ஆதாம் தோல் உடையில் உண்டாக்கி அவரை வந்து அந்த பிரசன்னத்தில் இல்லாமல் விரட்டி அடிக்கப்பட்டான். ஆனால் புதிய உடன்படிக்கையின் ஒரு சாராம்சத்தை காண்பிக்கும்படியே தேவன் பழைய உடன்படிக்கையில் ஆசாரியர்களை ஏற்படுத்துகிறார், ஆசாரியர்களுக்கு வஸ்திரங்களை கொடுக்கிறார், ஆசாரியர்களை அபிஷேகம் செய்கிறார், அபிஷேகம் செய்து அவருடைய சந்நிதியில் அவர் இழுத்து கொள்ளுகிறார். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது அப்படின்னா புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. ஆதாம் விரட்டி அடிக்கப்பட்டாரு, ஆசாரிகள் பாருங்க தேவனுடைய சந்நிதியில் அவருடைய பிரசன்னத்தில் வந்து நிற்கிற ஒரு ஸ்திராணிய அந்த அபிஷேகம் கொடுக்கிறது. மூன்றாவது ராஜாக்கள் மீது இந்த அபிஷேகம் செய்யப்படுகிறது. பழைய உடன்படிக்கையில் தனித்தனியாக அந்த அபிஷேகம் செய்யப்படுகிறது. புதிய உடன்படிக்கையில் இந்த மூன்றும் உடைய அபிஷேகம் உடையவர்களாய் நம்மை மாற்றுகிறது. விசுவாசிகளாகிய நம்மை இந்த அபிஷேகம் மாற்றுகிறது. ஆகவேதான் 1 கொரிந்தியர் 6:19 1 கொரிந்தியர் 6:19 1 Corinthians chapter 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாக இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் என்று அறியீர்களா? இன்னொரு வசனத்தையும் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 6:16 2 கொரிந்தியர் 6 2 Corinthians chapter 6:16 தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். பாருங்க, புதிய உடன்படிக்கையில் நம்மை ஒரு ஆலயமாக காண்பிக்கிறது. பழைய உடன்படிக்கையில் ஆசாரிப்பு கூடாரத்தில் அந்த அபிஷேக தைலம், பரிசுத்த அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டது. இங்கே புதிய உடன்படிக்கையில் தேவனுடைய ஆலயமாக நாம் இருக்கிறோம் என்பதை இங்கே காண்பிக்கிறது. இன்னொன்று நான் சொன்னேன், ஆசாரிகள் மீது அந்த பரிசுத்த அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. இங்கே புதிய உடன்படிக்கையில் நம்மை தேவன் ஆசாரிகளாக மாற்றியிருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. 1 பேதுரு 2 அதிகாரம் 1 பேதுரு 2 அதிகாரம் 19 வசனம். 1 Peter chapter 2 verse 19
சாரி 1 பேதுரு 2:9, 1 Peter chapter 2 verse 9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான உள்ளிடத்திற்கு வரவழைத்தினுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாரும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இப்போ தேவன் பாருங்க நம்ம எப்படி மாற்றிருக்கிறார் அப்படின்னா, ஆசாரியர்களாக தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். இன்னும் நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றியிருக்கிறார் என்பதை இந்த வேத புஸ்தகம் நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் ரெவலேஷன் 1 chapter 1 verse 6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரெவலேஷன் சாப்டர் 5 verse 10. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின நாங்கள் பூமியில அரசாலும் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பாருங்க, தேவன் நம்மளை இந்த புதிய உடன்படிக்கையில ஆவிக்குரிய ரீதியில நம்மை ஆசாரியர்களாக ஆளுகை செய்யும்படி வச்சிருக்கிறாரு. இந்த பூமிக்குரிய ரீதியிலும் நம்மை தேவன் ராஜாக்களாக அரசாளும்படி தேவன் நம்மளை இந்த பூமியில வச்சிருக்கிறாரு. அப்போ நம்மை தேவன் இப்பொழுது அபிஷேகம் செய்திருக்கிறார். இதைதான் ஒவ்வொரு காரியத்தையும் வெளிப்படுத்துகிறது. பாருங்க, ஆசாரியன் மற்றும் ராஜா தலையில கிரீடம் இருக்கு இல்லையா? இப்போ ஆசாரியன் தலையில என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு தலை பாகை இருக்கும். அந்த பாகை எதற்கு அடையாளமா இருக்கிறது அப்படின்னா, கிரீடத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ராஜா அரசாளுவார், அவருடைய தலையிலும் அந்த கிரீடம் இருக்கும் இல்லையா? இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை இது காண்பிக்கிறதா இருக்கிறது. அதுதான் லேவியராகமும் 21ஆம் அதிகாரம், லேவியராகமும் 21:12, Leviticus chapter 21 verse 12. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர். பாருங்க, அவர் என்ன காண்பிக்கிறார் பழைய உடன்படிக்கையில் அப்படின்னா, புதிய உடன்படிக்கையில நமக்கு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. இந்த அபிஷேகம் கொடுக்கப்படுகிறதை பழைய உடன்படிக்கையில தேவன் என்ன பண்றார் அப்படின்னா, ஒவ்வொரு முறையிலும் அவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் ஆசரிப்பு கூடாரத்தை அவர் செய்ய சொல்றாரு. ஆசரிப்பு கூடாரம் புதிய உடன்படிக்கையின் ஆலயமாக இருக்கிறது. விசுவாசிகளாக நம்மை காண்பிக்கிறதா இருக்கிறது. அந்த ஆலயத்துக்குள்ள, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள தேவன் வாசம் செய்கிறாரு. அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் முறைமைகளை உள்ள சில காரியங்களை செய்யும்படி ஆசாரியர்களை தேவன் தெரிந்து கொள்கிறாரு. அப்புறம் சில இந்த பூமியில் அரசாளும்படி ராஜாக்களை தேவன் தெரிந்து கொள்றாரு. அப்போ இது எல்லாமே எதை காண்பிக்கிறது அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள நாம் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம், கிறிஸ்துவுக்குள்ள நாம் ஆளுகை செய்ய போகிறோம், கிறிஸ்துவுக்குள்ள நாம் அதிகாரத்தையும் வல்லமையும் நாம் பெறப்போகிறோம் என்பதை இந்த பழைய உடன்படிக்கையில் ஒவ்வொரு காரியமும் இதை காண்பிக்கிறதா இருக்கிறது. ஆகவேதான் இந்த அபிஷேகத்திற்கும் வஸ்திரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கு. பாருங்க, அபிஷேகம் என்பது நேரடியாக அந்த அபிஷேக தைலம் என்பது நேரடியாக நம்முடைய சரீரத்தின் மீது ஊற்றப்படாது. அதற்கு மாறாக தலையின் மேல ஊற்றப்படுவார்கள். ஆகவேதான் இந்த அபிஷேக தைலம் தலையிலிருந்து அப்படியே வடிந்து நம்முடைய சரீரத்துக்கு அப்படியே கடந்து செல்கிறதா இருக்கிறது. ஆகவேதான் தேவன் நம்மளை ரட்சித்திருக்கிறார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடித்திருக்கிறார். எல்லாமே ஒரு காரியத்தை இது செய்கிறதா இருக்கிறது. பாருங்க, ஆசாரிய வஸ்திரத்தை கொடுத்து அவர் தன்னுடைய சன்னதியில் பிரசன்னத்தில் இழுத்து கொண்டார் இல்லையா? இந்த அபிஷேக தைலத்தை குறித்து ஒரு சில காரியத்தை இங்க மோசேக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, இந்த அபிஷேகமானது எங்கிருந்து வருகிறது, இந்த அபிஷேகம் யாரிடத்திலிருந்து வருகிறது, இந்த அபிஷேகமானது என்னவெல்லாம் செய்யும், இந்த அபிஷேகத்தை வைத்து
இந்த பூமியில என்னென்ன இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது என்பதை மோசேக்கு கற்பிக்கும்படி தேவன் இங்க கற்றுக் கொடுக்கிறார். யாத்திராகமும் 30ஆம் அதிகாரம் இந்த அபிஷேக தைலத்தை குறித்து அங்க கற்றுக் கொடுக்கிறார் மோசேக்கு. யாத்திராகமும் 30ஆம் அதிகாரம் எக்ஸோடஸ் சாப்டர் 30 verse 22-25. யாத்திராகமும் 30:22. பின்பு கர்த்தர் மோசே நோக்கி, மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் சேக்கலும்படி 500 சேக்கல் எடையும், சுகந்த கருவாப்பட்டில் அதில் பாதியாக 250 சேக்கல் எடையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் எடையும், லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் எடையும், ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவுது. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, மோசே கிட்ட பரிசுத்த அபிஷேக தைலத்தை செய்ய சொல்றாரு. அதுக்கு முன்பாக மோசே கிட்ட தேவன் ஒரு காரியத்தை இங்க சொல்றாரு. என்னன்னா 22ஆம் வசனம் சொல்லுவது, பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கின்னு வருது. ஆனா இங்க ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்புல எப்படி வருது அப்படின்னா, டேக் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்னு வருது. என்ன சொல்றாரு அப்படின்னா, வா இந்த பரிசுத்த அபிஷேக தைலத்தை செய்யணும். இந்த பரிசுத்த அபிஷேக தைலத்துக்கு செய்யறதுக்கு பொருட்கள் வாங்கிறதுக்கு முதல்ல நீ பணத்தை கொடு அப்படின்னு மோசேக்கு கற்றுக் கொடுக்குறார். நீ பணத்தை கொடுத்து அந்த பொருட்களில் வாங்கி பரிசுத்த அபிஷேக தைலத்தை அதை உண்டு பண்ணி ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த பனிமுட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதன் மேலே நீ தெளிக்கணும், ஊற்றப்படணும், ஆசாரமில் ஊற்றப்படணும். இது எல்லாம் ஒரு நியமமாக மோசேக்கு தேவன் இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, மோசே கிட்ட தேவன் உன்னுடைய பணத்திலிருந்து இந்த மேன்மையான பொருட்களை வாங்க வேண்டும். யாத்திராகம் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிறைய காணிக்கைகளை தேவன் வாங்க சொல்றார். ஆசாரிப்பு கூடாரம் செய்யும்படி நிறைய காணிக்கைகளை அவர் வாங்க சொல்றார். கிட்டத்தட்ட ஒரு 17 காணிக்கையை வாங்குறாங்க. எல்லாமே அந்த ஆசாரிய அந்த கூடாரத்தை செய்யும்படி ஆசாரிய ஊழியத்துக்கென்று அந்த காணிக்கைகள் வாங்கப்படுகிறது. இங்க மோசேனிடத்துல கர்த்தர் சொல்லியிருக்கலாம், வா கிருபாசன பெட்டிக்கு வாங்கணும், அதற்கு நீ காசு கொடு அப்படின்னு. ஆனா மோசேனிடத்துல கர்த்தர் பேசுறாரு. பாருங்க, ஒரு வித்தியாசமான முறையில தேவன் இந்த இடத்துல பேசுகிறார். இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, மோசே அவருடைய பணத்தை கொடுத்து இந்த மேன்மையான பொருட்களை வாங்கி அபிஷேக தைலத்தை அவர் செய்ய வேண்டும். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அபிஷேக தைலத்தை செய்யக்கூடிய இந்த பணத்தை உன்னுடைய கரத்திலிருந்து நீ கொடுக்க வேண்டும். இந்த அபிஷேக தைலத்தை செய்கிற 5 பொருட்கள் இருக்கு இல்லையா, இந்த வெள்ளை போளம், கருவாப்பட்டை, லவங்கப்பட்டை, வசம்பு, ஒலிவ எண்ணெய், இது எல்லாமே இந்த 5 பொருட்களுமே அதாவது இந்த 5 பொருட்களுமே 5 மரத்திலிருந்து விளைகிறதா இருக்கிறது. தேவன் பாருங்க, ஒவ்வொரு காரியத்தையும், ரட்சிப்பையும், கல்வாரி சிலுவையும், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் அவர் வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். அப்போ இந்த ஒவ்வொரு பொருட்களுமே ஒரு மரத்துண்டுகளிலிருந்து அது செய்யப்படுகிறது. அந்த மரத்திலிருந்து விளைகிறது, மரத்துண்டுகளிலிருந்து செய்யப்படுகிறது. இது எதற்கு அடையாளமா இருக்கிறது அப்படின்னா, கல்வாரி சிலுவைக்கு அடையாளமா இருக்கிறது. ஏனென்றால் கல்வாரி சிலுவை ஒரு மரம் இல்லையா. இது கல்வாரி சிலுவைக்கு நிழலாட்டமா இருக்கிறது. இன்னும் கேட்டா அவர் சொல்றாரு, இங்க ஒரு வார்த்தை போடப்படுகிறது. என்னன்னா மேன்மையான அப்படின்னா, தலையான பொருட்களிலிருந்து நீ இதை எடுக்க வேண்டும். என்ன சொல்றார் அப்படின்னா, தலையான பொருட்களிலிருந்து அபிஷேகத்தை நீ செய்ய வேண்டும். வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது பாருங்க. என்னன்னா, இதை எபிரேய வார்த்தையில சொல்றாங்க மஷாக் அப்படின்னு, MASHACH, மஷாக் அப்படின்னா திருநிலைப்படுத்துகிறது. தேவனுக்காக
பிரித்தெடுக்கப்படுகிறது. தேவனுக்காக வாழும்படி, தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்கும்படி தேவன் ஏற்படுத்தியிருக்கிற அந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வந்து தேவன் எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய மனுஷனாக மாற்றுகிற ஒரு நிலைதான் மஷாக், திருநிலைப்படுத்துகிறது. தூக்கி எடுத்து மேன்மையான இடத்துல வைக்கிறது இந்த அபிஷேகம். அப்போ பாருங்க, இந்த அபிஷேக பொருள் எப்பேற்பட்ட இடத்திலிருந்து வருகிறது அப்படின்னா, தலையான இடத்திலிருந்து வருகிறது, மேன்மையான பொருட்களிடத்திலிருந்து வருகிறது, மகிமையான பொருட்களிடத்திலிருந்து வருகிறது. ஆனால் புதிய உடன்படிக்கையில் யார் நம்மை அபிஷேகம் செய்ய போறார் என்பதை இங்கே பவுல் எழுதுறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21 வசனம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21. 2 Corinthians chapter 1 verse 21. உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. இங்க பவுல் சொல்றார் பாருங்க, பவுலை யார் அபிஷேகம் செய்தார், விசுவாசிகளாக நம்மை யார் அபிஷேகம் செய்தார் என்பதை இங்க அவர் விளங்க செய்கிறார் பாருங்க. உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. இந்த அபிஷேகம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, தலையான கிறிஸ்துகிட்ட இருந்து அந்த அபிஷேகம் வருகிறது. தலையான அவரிடத்திலிருந்து வருகிறது. தலையான ஒரு பொருள் இடத்திலிருந்து வருகிறது. அதாவது பழைய உடன்படிக்கையில மோசேக்கு வெளிப்படுத்தினார் இல்லையா, அவர் தேவன் மேன்மையான பொருள், அதாவது தலை சிறந்த பொருளை நீ எடுக்க வேண்டும். ஒரு மொழிபெயர்ப்பு இப்படியே சொல்லப்படுகிறது, தலை சிறந்த பொருட்களை எடுத்து இந்த அபிஷேக தைலத்தை நீ செய்ய வேண்டும். இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, புதிய உடன்படிக்கையில இயேசுவே தலையா இருக்கிறார். இந்த இயேசுவே தலையானவரிடத்திலிருந்து அபிஷேகம் புறப்பட்டு வருகிறது என்பதை காண்பிக்கும்படி எங்கிருந்து இந்த அபிஷேகம் வருகிறது அப்படின்னா, கல்வாரி சிலுவையில பாடுபட்டு அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போய் வலது பாரசத்தில் வீற்றிருக்க செய்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவர் அனுப்பப்படுகிறார். பரிசுத்த அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது பாருங்க. தலையான கிறிஸ்துவிட்டிருந்து இந்த அபிஷேகம் வருகிறது. இதை தான் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில், இந்த 1ஆம் அதிகாரம் 20 23 வாசிக்கிறேன். எஃபீஷியன்ஸ் சாப்டர் 1 verse 20-23. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இன்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றுக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தரினார். பாருங்க, மேன்மையான தலையாக அவரை கொடுத்துட்டாரு. இப்போ சரீரமாக சபை அவரோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அங்க பழைய உடன்படிக்கையில மோசே கிட்ட தேவன் சொல்றாரு, தலை சிறந்த பொருளிடத்திலிருந்து அபிஷேக எண்ணெய் நீ செய்ய வேண்டும். இந்த அபிஷேகம் எண்ணெயை செய்வதற்கான பொருட்கள் மரத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. இங்க அதே போல கிறிஸ்து கல்வாரி சிலுவையில பாடுபட்டு மரித்து அவர் என்ன பண்றார் அப்படின்னா, உயிரோடு எழுந்தது நிமித்தம் தலையான கிறிஸ்து கிட்ட இருந்து நமக்கு அபிஷேகம் வருகிறது. அவர் தலையா இருக்கிறார், நாம் சரீரமா இருக்கிறோம். கிறிஸ்துவின் தலை மீது இந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. இந்த அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது அது வடிந்து எங்க வருது அப்படின்னா சரீரத்துக்கு வருகிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம கிறிஸ்துவுக்குள்ள கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த அபிஷேகமானது எப்பேற்பட்ட காரியமா இருக்கிறது அப்படின்னா, பிதாவானவர் இயேசுவை கொண்டு அபிஷேகம் செய்கிறார். இந்த அபிஷேகமானது நம்முடைய முகத்திலிருந்து ஓடி அது வடிந்து சரீரத்துக்கு வருகிறது. அப்போ இந்த அபிஷேகத்தை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கட்டவிழ்க்கிறவர்களா இருக்க வேண்டும். இந்த அபிஷேகத்தை குறித்து பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னா, இந்த அபிஷேகமானது இயற்கைக்கு அப்பாற்பட்டு சில காரியங்களை அது செய்கிறதா இருக்கிறது. தேவன் இந்த அபிஷேகத்தை விசுவாசிகளோட வாழ்க்கையில எப்படியெல்லாம் இதை கிரியை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் பாருங்க.
கிறிஸ்துவானவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். தலையான கிறிஸ்து அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அவருடைய தலையில பரிசுத்த அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவியனுடைய ஊழியம் அவருடைய தலையில ஊற்றப்படுகிறது. அப்போ கிறிஸ்து தலையா இருக்கிறார் அப்படின்னா, இப்போ அவரோட தலையோடு கூட சரீரமாக சபையும் ஒட்டி இருக்கிறது. இந்த அபிஷேகமான அந்த தைலம் அவருடைய தலையிலிருந்து வடிந்து எங்க வருது அப்படின்னா தாடைக்கு வருகிறது. மவுத், வாயின் வழியாக இந்த அபிஷேகம் தைலம் இறங்குது. இதை குறித்து சங்கீதக்காரன் எழுதுறாரு பாருங்க. சங்கீதம் 133, சங்கீதம் 133:2 வாசிக்கிறேன் பாருங்க. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இந்த வசனம் பாருங்க, என்ன 2ஆம் வசனம் என்ன சொல்வது அப்படின்னா, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. என்னன்னா, அவனுடைய தாடியில வடிகிறது என்பதை என்ன காண்பிக்கிறது அப்படின்னா, ஃப்ரேம் ஆஃப் மவுத். இந்த தலையில ஊற்றப்படுகிற அபிஷேக தைலம் டைரக்டா சரீரத்துக்கு வரல. இந்த அபிஷேக தைலமானது எங்கிருந்து வருது அப்படின்னா தாடியில வடுகிறது. என்ன சொல்றார் அப்படின்னா, தேவன் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னா, இந்த அபிஷேகத்தை நாம் கட்டளையிட வேண்டும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறாரோ, பரிசுத்த ஆவியனுடைய இந்த அபிஷேகத்தின் உதவியுடன் நாம் வாயை திறந்து பேச வேண்டும். நம்ம பேசும் பொழுது இந்த அபிஷேகம் எல்லாவற்றையும் இது செய்து முடிக்கிறதா இருக்கிறது. பாருங்க, இதை குறித்து தேவன் எப்படியெல்லாம் பேசுகிறார் பாருங்க. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம், லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 27 வாசிக்கிறேன். லெவிட்டிகஸ் சாப்டர் 19 verse 27. உங்கள் தலைமயிரை சுற்றி ஒதுக்காமலும் தாடியின் ஓரங்களை கத்தரிக்காமலும். என்ன சொல்றார் அப்படின்னா, யூதர்கள் தலை முடிய இந்த நீளத்துக்கு வளர்ப்பாங்க. இந்த காதை சுற்றி அப்படியே வளர்ந்து இந்த அளவுக்கு வளர்ப்பாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவன் உங்கள் தலைமயிரை சுற்றி ஒதுக்காமலும் இந்த முடிய இப்படி ஓரம் பண்ணாத, இப்படி ஓரம் பண்ணி கண்டதை கேட்காத, அவிசுவாசமான வார்த்தையை கேட்காத அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முடிய வெட்டாத, தாடியை சேவ் பண்ணாத சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தாடியின் ஓரங்களை கத்தரிக்காமலும் அப்படின்னா கண்டதை பேசாத, கண்ட வார்த்தைகளை பேசாத, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாத. ஏனென்றால் கிறிஸ்துவின் மூலியமாக நமக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களை அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் அவர் செய்து முடித்திருக்கிறார். இந்த முடித்த காரியத்தை நாம் அபிஷேகம் செய்த பரிசுத்த ஆவியின் உதவியுடன் நாம் பேசுகிறதா இருக்க வேண்டும். என்ன சொல்றார் அப்படின்னா, கண்டதை பேசாத, கண்டதை கேட்காத அப்படின்னு இங்க கர்த்தர் சொல்றார். இதை குறித்து தான் நீதிமொழிகளில் சொல்லப்படுது பாருங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், நாம் எப்பேற்பட்ட வார்த்தைகள் உடையவர்களாக பேச வேண்டும், எப்பேற்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னா, நீதிமொழிகள் 4:20, என் மகனே என் வார்த்தைகளுக்கு கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலுடன் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். பாருங்க, வேதாகமும் நமக்கு மறுபடியும் கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, வாயை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், இருதயத்தை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்க அவிசுவாசமான வார்த்தையை பேசும் பொழுது, கண்டதை கேட்கும் பொழுது அது எங்க போகுது அப்படின்னா, கேட்கும் பொழுது இருதயத்துக்குள்ள போகுது, பேசும்போது துரிதமாக இருதயத்துக்குள்ள போகுது. அதனால தான் தேவன் சொல்றார் பாருங்க, உங்களுடைய அந்த மயிரை ஓரமா கத்தரிக்காம, அந்த தாடியின் மயிரை சிரைக்காம இருங்க அப்படின்னு. எதை சொல்றாரு அப்படின்னா,
அவர் முடிய சொல்லல, வா இப்படி வெட்டு, இப்படி கட் பண்ணு, இப்படி சேவ் பண்ணு சொல்லலை. கண்டதை பேசக்கூடாது, கண்டதை கேட்கக்கூடாது என்பதை பழைய உடன்படிக்கையிலே இந்த புதிய உடன்படிக்கைக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். ஏனென்றால் அவர் சொல்றாரு, ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் மரணத்தையும் சாபத்தையும் நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். கேள்வியும் அவரே கொடுக்கிறாரு, பதிலையும் அவரே கொடுத்து இதை நீ சீக்கிரம் செய் அப்படின்றார். என்னன்னா, ஜீவனை தெரிந்து கொள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள் அப்படின்றார். எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம ஆயத்தம் இருக்க வேண்டும். நமக்கு பரிசுத்த ஆவியோட உதவி இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது. நம்ம தனியா இல்லை. நம்ம நினைக்கிறோம் நம்ம தனியா இருக்கிறோம், பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, வியாதி சூழ்நிலைகள் வருகிறது. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில் அவர் முடித்திருக்கிறார். நம்ம எழுந்து போய் அந்த ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் நமக்கு இருக்கிறது. கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதமே என்னன்னா, பரிசுத்த ஆவின் நம் மீது ஊற்றப்பட்டிருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுவது, நான் விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன். இது வாக்குத்தத்தம் கிடையாது, இது நிறைவேறி இருக்கிற தேவனுடைய வார்த்தை. இனிமே தான் இது நடக்க போகிறதா அப்படின்னா, ஏற்கனவே நடந்திருக்கிறது. அவர் சொல்றாரு, நான் போனாதான்பா தேற்றுகளவன் வளர முடியும். இந்த அபிஷேகமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நம்ம செய்ய முடியும் என்பதை இயேசு அவருடைய ஊழியத்துல காண்பித்திருக்கிறார். இங்க லாசருவை இயேசு உயிரோட எழுப்புறாரு. எலும்ப செய்யும் பொழுது மார்த்தாள் சொல்றாங்க, பாருங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு. கிறிஸ்து என்ன அந்த ஒரு டைட்டில் கொடுக்கப்படுது இல்லையா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த கிறிஸ்துக்கு டைட்டில் என்ன, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு இருக்கிறாரு. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். இந்த அபிஷேகமானது எப்படியெல்லாம் அவர் பாருங்க கட்டவிழ்க்கிறவராக இருக்கிறார். இந்த அபிஷேகம் தாடையில வழிந்து ஓடுகிறது. இந்த அபிஷேகத்தை கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நாம் புறப்பட செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். என்ன நடக்குது அப்படின்னா, லாசரு மரித்து போயாச்சு. இந்த இடத்துல இயேசு வருகிறார். இயேசு மீது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் மீது பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம், வல்லமை, அதிகாரம் இருக்கிறது. இந்த இடத்துல அவர் வருகிறார் பாருங்க. சொல்றாரு, 25 வாசிக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இது விசுவாசிக்கிற என்றார். அதற்கு மரியாள் சொல்றாங்க பாருங்க, 27. அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவனால் தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவகுமாரனாகிய கிறிஸ்து நீ அப்படின்று வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ அவருக்கு அபிஷேகம் இருக்கிறது. இங்க அவருக்கு ஒரு சவால் இருக்கிறது. என்னன்னா, லாசரு மரித்து போயிருக்கிறாரு. இங்க ஒரு காரியத்தை தேவன் காண்பிக்க விரும்புகிறார். என்னன்னா, அபிஷேகமானது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. அந்த அபிஷேகம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. மேலான தலையான கிறிஸ்து கிட்ட இருந்து அந்த அபிஷேகம் வருகிறது. இந்த அபிஷேகமானது இந்த இயற்கை உலகை ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. எல்லாவற்றையும் அது கீழ்ப்படுத்துகிறதா இருக்கிறது. இங்க சரீர பிரகாரமாக லாசரு மரித்து போயிட்டாரு. அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து இங்க இருக்கிறாரு. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, 43, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். பாருங்க, அவர் மீது அபிஷேகம் இருக்கிறது, கிறிஸ்து மீது. இந்த அபிஷேகத்தை அவர் வாயை திறந்து அவர் ஓப்பன் பண்றார். பாருங்க, லாசருவே வெளியே வா. என்னன்னா, லாசரு மரித்து போயிருக்கிறாரு, 3 நாள் ஆகிறது. அவன் சொல்றாங்க, லாசரு மரித்து போய் 3 நாள் ஆகிறது, அது நாருமே என்றார். அப்ப என்ன பண்றாருன்னா, அபிஷேகத்தை வாயை திறந்த லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த வார்த்தைக்கு அந்த அபிஷேகம் எல்லாவற்றைக்கூடிய அந்த சக்தி, ஜீவன், ஆசீர்வாதத்தை அது செய்து முடிக்கிறதா இருக்கிறது. நம்ம வேலை என்னன்னா, நம்முடைய தலை மீது பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, மரித்து போன சூழ்நிலை இருக்கலாம்,
உள்ள வியாதி இருக்கலாம், தரித்திரம் இருக்கலாம், குறைவு இருக்கலாம், ஏழ்மை இருக்கலாம். ஆனால் வாயை திறந்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதற்கு எல்லா விதமான கிரியைகளையும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அவர் வியாதியை சுமந்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று வாயை திறந்து சொல்லும் பொழுது இந்த அபிஷேகமான வார்த்தைகள் அது செய்து முடிக்கிறதா இருக்கிறது. ஏனென்றால் நம்ம தனியா இல்லை. நம்ம நினைக்கிறோம் நம்ம தனியா இருக்கிறோம் அப்படின்னு. அதனால தான் ஒரு மாபெரும் குழப்பம் பாருங்க. நம்ம தனியா இருக்கிறோம், என்னால் இதை செய்ய முடியல, சூழ்நிலை கடுமையாக இருக்கிறது, இது மரித்து போன நிலையாக இருக்கிறது, இது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு ஏன் நிறைய நேரங்கள் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அவிசுவாசமான எண்ணங்கள் நமக்கு வருது அப்படின்னா, நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். அந்த மன உறுதி நமக்கு இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு இருக்கிறார். சூழ்நிலை எப்படிப்பட்டதா வேணா இருக்கலாம், கிறிஸ்துவோட கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் நம் மீது பொழிந்தருளப்பட்டிருக்கிறது. அப்போ பொழிந்தருள நாம் இந்த அபிஷேகத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுறவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் பாருங்க, வேதத்தில் நம்ம எங்கே பார்த்தாலும் கர்த்தர் எதை மையப்படுத்தி சொல்வார் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, கிருபை நிறைந்த வார்த்தை, அதிகாரம் நிறைந்த வார்த்தை. இந்த வார்த்தை மையமாக இருக்கிறது. எல்லா இந்த வேதத்துக்கே மையமானது என்ன? கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் நாம் பேச வேண்டும். விசுவாசிங்க இங்கே தான் தவறி போயிடுறாங்க பாருங்க. என்னன்னா, இது என்னால் செய்ய முடியாது, இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இது முடியுமா, இவ்வளோ கடன் இருக்கிறதே, இவ்வளோ தரித்திரம் இருக்கிறதே, இவ்வளோ லாஸ்டில் போதே, கடன் வாங்குறனே, என்னால் கொடுக்க முடியலே அப்படின்னு சூழ்நிலையை பார்க்குறோம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை பெருசாக நினைக்கிறோம். இதே போல தான் பாருங்க, நம்மளால முடியாது, செய்ய முடியாது என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். பழைய உடன்படிக்கலைன்னா கிதியோன். அவனை பாருங்க எப்படி தேவன் அவனை அழைக்கிறார். அவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்துட்டு அந்த அபிஷேகம் எப்படியெல்லாம் வேலை செய்கிறதா இருக்கிறது என்பதை அவர் அங்கே காண்பிக்கிறார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. அன்று ராத்திரி கர்த்தரை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். என்னன்னா, மீதியானிகள் இஸ்ரவேல் ஜனங்களை கண்ணாப்பின்னமாக கொள்ளையிடுறாங்க. இஸ்ரவேலை ரட்சிக்கிறதுக்கு ஒரு மனுஷனும் இல்லை, ஒரு மனுஷன் கூட இல்லை. சூழ்நிலை மாதிரி தான், இது என்னால் முடியாது, என்னால் ஆகாது, இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது, இது எப்படி ஆகும், சாத்தியமா, எப்படி நடக்கும், இதெல்லாம் யார் பேசுகிறா அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட விசுவாசி நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். இது என்னால் முடியாது, இது செய்ய முடியாது, இதை பண்ண முடியாது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் தேவன் இங்கே சில காரியங்களை நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார், சில காரியத்தை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, இங்கே கிதியோனை தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா அழைக்கிறார். கிதியோனை அழைச்சி பரிசுத்த ஆவியானவர் கிதியோனுக்கு கொடுக்கப்பட்டு, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் எங்கே கொடுக்கப்படுது? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34 பாருங்க. அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தோட கிதியோன் மேல இறங்குறாரு. அப்போ கிதியோன் மேல இறங்கின பிறகு இங்க மீதியானர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. கிதியோன் கிட்ட அபிஷேகம் இருக்கு, வல்லம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எப்படி அவர் இந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க போறார் அப்படின்னா, வாயை திறந்து பேசுகிறதன் மூலியமாக ரொம்ப சிம்பிளா தேவன் மாத்திரா இருப்பாங்க. விசுவாசிகளும் நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம், ஒரு முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டம், கடன் பாருங்கள், இவ்வளோ கடன் இருக்குது, இந்த கடன் எல்லாம் அடைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, கடன் மேல கடன் ஆயிட்டே இருக்கிறது, வியாதி வருகிறது, சூழ்நிலை இருக்கிறது, குடும்பத்துல பிரச்சனை இருக்குது, கண்ணீர் இருக்குது, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு குழப்பங்கள் சூழ்நிலையில் வரும் பொழுது நம்ம என்னன்னா மங்கிய நிலையில மாறுகிறோம். நமக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது. இந்த அபிஷேகத்தை கட்டவிழ்க்க விடாம நம்மளே தடுத்து நிறுத்துறோம் பாருங்க. இங்க பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் கிதியோனுக்கு கிடைக்கப்படுகிறது. கிதியோனுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அவர் சொல்றாரு 7ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல, அன்று ராத்திரி நீ கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன்.
என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாவற்றையும் நான் உன்னுடைய கரத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறேன், இதை நீ எப்படி சுதந்திரிக்க போற. இங்க கிதியோன் கிட்ட பாருங்க, தேவன் தலைகீழா சொல்றாரு. என்னன்னா, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறதுனால நான் அவங்களை எல்லாரையும் உன்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன், நீ எழுந்து போ அப்படின்னு கிதியோன் கிட்ட தேவன் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்க, கிதியோன் போயிருக்கவே மாட்டான். முதல்ல என்ன சொல்றாருன்னா, நீ எழுந்து போ, எல்லாரையும் நான் உன்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிற்பாடு வசனம் சொல்லுறது பாருங்க, யாரையெல்லாம் கையில கொடுத்துருக்கிறார் அப்படின்னு 12ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 7:12, மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்திய புத்திரரும் வெட்டி கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள், அவர்களுடைய ஒட்டங்களுக்கு கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருக்கிறார்கள். பாருங்க, ஒட்டங்களுக்கு கணக்கில்லை, அமலேக்கியர் இருக்கிறாங்க, மீதியானர் இருக்கிறாங்க, கிழக்கத்திய புத்திரர் இருக்கிறாங்க. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்படுது, எண்ணிக்கைக்கு அடங்காத மனுஷங்கள் இருக்கிறாங்க, என்னவே முடியல, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் இருக்கும் பொழுது தேவன் சொல்றாரு, முதல்ல எது சொல்றாருன்னா, அவங்களை எல்லாவற்றையும் நான் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன், நீ எழுந்து போனா மட்டும் போதும், நீ பேசினா மட்டும் போதும், என்னுடைய அபிஷேகத்தை நீ கட்டவிழ்த்தால் மட்டும் போதும், என்னுடைய அபிஷேகம், என்னுடைய அதிகாரம், வல்லமை அது செய்து முடிக்கிறதா இருக்கிறது. முதல்ல தேவன் அமலேக்கியர் இருக்கிறாங்க, மீதியானியர் இருக்கிறாங்க, கிழக்கத்திய புத்திரர் இருக்கிறாங்க, இவ்வளோ கோடி மக்கள்லாம் இருக்கிறாங்க, நீ எழுந்து வா, நீ போ, நான் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் வச்சுங்க, அவனுக்கு மாபெரும் கான்ஃபிடென்ட்டே இருக்காது, அவிசுவாசமான எண்ணம் பேச்சு இருக்கு. அதே போல தான் என்ன நடக்குது அப்படின்னா, கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறாரு. இங்க நம்மள என்ன சொல்றாருன்னா, எழுந்து நீ அனுபவி, எல்லாவற்றையும் நான் உனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன், மறுபடியும் உன்னுடைய பாதங்களுக்கு நான் கீழ்ப்படுத்திருக்கிறேன், மறுபடியும் உனக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் அபிஷேகத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன், எல்லாவற்றையும் நீ அனுபவி. எப்படி அனுபவிக்க வேண்டும்? வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தையின் பேசுகிறது மூலமாக இதை நீ அனுபவிக்க முடியும் என்று தேவன் சொல்லுகிறார். இங்கே இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அங்க கிதியோன் போறாரு. கிதியோன் போய் என்ன பண்றாங்க அப்படின்னா, எக்காலங்களை ஊதுறாங்க. 300 பேர் பிளஸ் கிதியோன் 301 பேர் போறாங்க. போயிட்டு இங்க பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் இருக்கிறது, எக்காலங்களை ஊதுறாங்க. ஊதும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் சொல்றாங்க. வாயை திறந்து பேசுறாங்க பாருங்க. அது யாருடைய பட்டயமா இருக்கிறது, அது யாருடைய யுத்தமா இருக்குது அப்படின்னா, கர்த்தருடைய யுத்தமா இருக்கிறது. நம்ம எழுந்து போனா மட்டும் போதும், பேசினா மட்டும் போதும், நீங்க சொல்ல வேண்டும், அவர் எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். சுகம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, நல்வாழ்வு என்னுடையது, ஆசீர்வாதம் என்னுடையது, முன்னேற்றம் என்னுடையது, நிறைவு, பரிபூர்ணம், ஏராளம், தாராளம், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் என்னுடையது, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்னுடையது என்று நீங்கள் வாயை திறந்து பேசும் பொழுது இந்த அபிஷேகம் செய்து முடிக்கிறதாய் இருக்கிறது. ஒன்னும் பண்ணல, கிதியோன் எழுந்து போறாரு, எக்காலங்களை ஊதுறாங்க. ஊதும் பொழுது தேவன் அங்க என்ன பண்றாருன்னா, அவங்களுக்குள்ளே பட்டயத்தை உருவ செய்கிறார். அநேக விசுவாசிகள் எழுந்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல, அதனால தான் அனுபவிக்க முடியாத நிலையில இருக்கிறோம். அதனால 40 வருடங்கள் கடந்து போகிறது, 10 வருஷம் கடந்து போகிறது, 5 வருஷம் கடந்து போகிறது, ஒருத்தர் குறை சொல்லிட்டே இருக்கிறோம், இது முடியல, ஜெபம் பண்ணுங்க, இது எப்படி ஆகும் பிரதர், இது பண்ணுங்க அப்படின்னு. ஆனா தேவன் சொல்றார், ஒவ்வொரு விசுவாசிக்கும் பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு விசுவாசிக்கும் அதிகாரத்தின் வல்லையும் தேவன் கொடுத்திருக்கிறாரு. இது நீங்கள் பயன்படுத்த வேண்டும். கிதியோனை போல எழுந்து போக வேண்டும், போகாம இங்கே உட்கார்ந்து அப்படி எழுந்துக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க வேண்டும், பேச வேண்டும், அதன் அடிப்படையில் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. கிதியோனுக்கு பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, எக்யூப் பண்ணி அனுப்புறாரு. இப்ப நம்ம தனியா இல்லை, நம்மளையும் தேவன் கல்வாரி சிலுவையின் மூலியமாக எக்யூப் பண்ணி இருக்கிறாரு, செய்து முடிச்சுட்டு தான் சொல்றாரு, கூப்பிடுறாரு, நம்மளை அழைக்கிறாரு. நம்மளை அழைத்து அப்புறம் அவர் கல்வாரி சிலுவைக்கு போயிட்டு ஒருத்தருக்கா இயேசு போய் மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வா, இன்னைக்கு நீ ரட்சிக்க போறியா, சரி உள்ள வா, உனக்காக நான் கல்வாரி சிலுவையில் போய் மறிக்கிறேன். நாளைக்கு நீ ரட்சிக்க போறியா, சரி வா, நான் மறுபடியும் கல்வாரி சிலுவை போய் மறிக்க போறேன். இல்லை, அவர் எல்லா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி, எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார், ஒரு மீட்பின் விளக்கரைத்தை கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி முடித்திருக்கிறார்.
முடிச்சுட்டு தான் நம்மளே அழைக்கிறார், தம்பி வா வந்து இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை அனுபவி. ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படியே விசுவாசிலாகிய நம்மை தேவன் எக்யூப் பண்ணியிருக்கிறார். தனியா இல்லை, பரிசுத்தாவின் அபிஷேகம், ஐக்கியம், கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அந்த ஒரு ஐக்கியத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம தனியா இல்லை, அவரோட கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடையவர்களா இருக்கிறோம், ஆசாரிய உடையவராக இருக்கிறோம், கிரீடத்தை உடையவர்களாக இருக்கிறோம், அபிஷேகம், வல்லமை, அதிகாரம் உடையவர்களாக நாம் இருக்கிறோம். எதை கொண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்படி ஆகும் முடியும் என்று நம்ம இந்த சந்தேகமான பேச்சை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தூரப்படுத்துவோம். முடியாது, ஆகாது, இது என்னால் முடியாது, இல்லை 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 ஏதாவது ஸ்ட்ராட்டஜிக் பண்ணி மேலே வந்துடலாம் நீங்கள் நினைக்காதீங்க. தாவீதுக்கு அப்புறம் அதோனியா, அப்சலோம், இவங்க 2 பேரும் என்னென்னவோ ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க மேலே வந்துடலாம் வாழ்க்கையில் அப்படின்னு. ஆனால் பரிசுத்த ஆவியுடைய ஞானத்தின் அபிஷேகம் சாலமோனுக்கு இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது ராஜரீகமான வாழ்க்கை சாலமோனுக்கு கிடைச்சிதுங்க. வாழ்க்கையில் என்னென்னவோ ஸ்ட்ராட்டஜி பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி மேலே வந்துடலாம், இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம், நம்ம எதாவது முட்டி மோதனா மேலே வர முடியாது. அதுக்கு ஒரு கிரியைகள் உண்டு. நம்ம என்னதான் பண்ணாலும் அதுக்கு ஒரு கிரியைகள் உண்டு. கொஞ்ச நாள் ஓடும், ஆனால் அது நிரந்தரமாக கிடையாது. நிரந்தரமாக பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம், ஞானம் அது இருக்கும் பொழுது எல்லாமே நம்மளை தேடி வரும். பரிசுத்த ஆவியில் இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட காரியமாக இருக்கலாம் சரி, அவர் உயிரடைய செய்கிறவராக இருக்கிறார். அவர் உயிரடைய செய்கிறவராக இருக்கிறார். வியாதி கண் முன்னால் இருக்கலாம், வியாதியை பற்றி பேசவே கூடாது. ஏன்னா உள்ள பரிசுத்த ஆவியில் இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது இந்த அபிஷேகத்தை நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் கட்டவிழ்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எனக்கு ஒரு குடும்பம் தெரியும் பாருங்க, ரொம்ப நெருங்கிய குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒருத்தவங்க வியாதிப்படுறாங்க. டாக்டர்லாம் சொல்கிறாங்க இது இந்த மாதிரியான வியாதி, அந்த வியாதியை குணமாக்க முடியாத ஒரு வியாதி. அது கண்ணில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் சொல்கிறாங்க இது இப்படி தான் இருக்கும், கையில் எடுத்துட்டும் சொல்கிறாங்க இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த குடும்பம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், அந்த ஊழியம் அவர்களுக்கு இருந்தபோது ரிசல்ட்டு, அந்த டாக்டர்ஸ் கையில் இருக்கிற ரிப்போர்ட் ரிசல்ட் எல்லாம் அகேன்ஸ்டாக சொல்லுது. இது இப்படி தான் இருக்கும் என்பதை காண்பிக்கிறது, படம் போட்டு கையில் கொடுத்தா போல காண்பிக்கிறது. ஆனால் அவங்க அந்த கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் சொல்லி கொண்டே இருந்தாங்க. சுகம் என்னுடையது, அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த அபிஷேகத்தை, அந்த வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின் அடிப்படையிலே அந்த சுகத்தை அவர்களுக்கு பெற்று கொடுக்கிறதா இருக்குது. நான் அதை தியானிக்கும் பொழுது தான் நான் நினச்சேன் இது எப்படி நடந்திருக்கிறோம். ஆனால் ரிப்போர்ட்டு கடைசியாக எல்லாம் முடிச்சுட்டு பிறகு வரும்பொழுது சொல்லப்படுது என்னென்னா ஒன்றுமே இல்லை, நார்மல், இது சாதா கட்டி அப்படின்றாங்க. ஆனால் ரிப்போர்ட்லாம் வேற மாதிரி சொல்லுது. டாக்டர்ஸ் ஜீனியஸ்லாம் சொல்கிறாங்க இதுதான் இருக்கும் அப்படின்றாங்க. அது குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பம், அந்த நபர்கள் எதை பற்றி பேசினாங்க அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை பற்றி பேசினாங்க. அப்படி பேசும் பொழுது அபிஷேகம் புறப்பட்டு அது செய்து முடிக்கிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அங்கே அந்த லாசருவின் கல்லறையில் நின்று லாசருவே வெளியே வா என்று அவர் கூப்பிட்ட பொழுது எப்படி இருந்ததோ அதே போல தான் அவர்கள் அங்கே சுகத்தை குறித்த ஒரு அழைப்பு கொடுத்த பொழுது சுகம் அவர்களுக்கு வந்தது. அதே போல தான் கடுமையான சூழ்நிலை இருக்கலாம். சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம். பாக்கெட்டில் என்ன இருக்குது, இது இருக்குது, டாக்டர் இது சொல்கிறாங்க அப்படின்னா கூட நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆவிக்குரிய உலகையும் இந்த கண்ணால் பார்க்க உலகையும் நம்ம ஆளுகை செய்கிற திராணி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். நாம் திராணி உள்ளவர்களாக தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். நம்ம யாரும் எழுந்து நிற்போம். ஜெபிப்போம். அல்லோ பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அற்புதமான கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில் ஆண்டவரே அபிஷேகம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதா இருக்கிறது. தலையான கிறிஸ்துக்கிட்டிருந்து எங்களுக்கு அபிஷேகம் வருகிறது. மேன்மையான இடத்திலிருந்து பிதா அவரை எழுப்பி அபிஷேகம் செய்து பரிசுத்த ஆவியான உதவியின் மூலியமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஐக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படி நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அந்த அழைப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கண்ணார பார்க்கிற பிரச்சனைகள் சூழ்நிலைகளை காட்டிலும் எங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் மிக பெரியது, வல்லமை மிக பெரியது, அதிகாரம் மிக பெரியது. எல்லாவற்றையும் எங்களுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவரே. இந்த அபிஷேகத்தை எங்களுடைய வாயின் வார்த்தைகளினால நாங்கள் திறந்து அதை நாங்கள் ஆண்டவரே அதை கிட்டி பிடிக்க, அதை நாங்கள் கேப்சர் பண்ணக்கூடிய வல்லமை நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீரப்பா. கண்டதை பேசாம, அவிசுவாசமான வார்த்தையை பேசாம, தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியினுடைய நிறைந்த அந்நிய பாஷையும் பேசும்படி நீர் எங்களுக்கு உதவி பாராட்டுகிறாங்க. கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயன்படுத்தும்படி நீங்கள் உதவி பாராட்டுங்க. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு நீர் அபிஷேகத்தையும் வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியுடைய ஊழியத்தையும் நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக. எல்லாவற்றையும் நீங்க அவங்களுக்கு கைகூடி வர செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, தேவிகளோடு வந்திருக்கலாம், பாரங்களோடு வந்திருக்கலாம், கவலைகளோடு வந்திருக்கலாம், வியாதிகளோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ள கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நீருடைய வாழ்க்கையை ஆண்டவரே பூத்து குலுங்கும்படி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியார் நீர் அவர்களை முழுமையாக டேக் ஓவர் பண்ணுவீராக. அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவீராக. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக நீர் மாற்றுவீராக. கடன் பாரங்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்பா. அந்த அக்கௌண்ட்ல பணம் பெருகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகம் பெருகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரோக்கியம் பெருகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்வாழ்வு பெருகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. காரியங்கள் கைகூடி எங்களை தேடி வரும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. சுகம், ஜீவன், நல்வாழ்வு எல்லாம் எங்களுக்கு ஊழியம் செய்யும்படி, எங்களுக்கு அவங்க வேலையாட்களை போல இருக்கும்படி உதவி செய்கிறாங்க. பணம் எங்களுக்கு ஒரு வேலைக்காரனை போல எங்களுக்கு ஊழியம் செய்யட்டும் ஆண்டவரே. இந்த பணத்தை எல்லாம் நாங்கள் எப்படி செலவு செய்ய வேண்டுமோ, பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அது தேவனுடைய ராஜ்யத்துக்கென்றும் குடும்பத்துக்கென்றும் ஆண்டவரே பற்பல குடும்பங்களை வாழ வைக்கிறதுக்கான ஒரு பணமாக நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அசாதாரணமான காரியங்களை செய்யும்படி நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். கண்ணார பார்க்கிற காரியங்களை பேசாம கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் அபிஷேகத்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் நாங்கள் பேசுகிறவர்களாக நீர் எங்களை எக்யூப் பண்ணி நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் இன்றும் இன்றும் சதா காலம் நம்மோடு இருப்பதாக. ஆமென்.